பதவிக்காலம் நிறைவு பெற்ற மற்றும் புதிதாக பொறுப்பேற்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற வரலாற்றில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழர் நலனையும் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் சங்கநாதம் என முழங்கியதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ஷண்முகம், எம் அப்துல்லா ஆகியோருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர், மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் மாநிலங்களவையில் மீண்டும் தன்னுடைய அழுத்தமான வாதங்களை வைத்து உரிமை குரல் எழுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் புதிதாக பொறுப்பேற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய உள்ள கமல்ஹாசன், SR சிவலிங்கம், சல்மா ஆகியோருக்கும் அவர்களது பணி சிறக்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு திமுக கூட்டணி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். அவருக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும், நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். இதனைத் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் சல்மா, SR சிவலிங்கம், வழக்கறிஞர் பி வில்சன் ஆகியோர் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். இதனிடையே அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் வரும் திங்களன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையிலிருந்து மகர்த்வாரா நுழைவு வாயில் வரை கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் முழக்கங்களை எழுப்பி அது தொடர்பாக எழுதப்பட்ட காகிதத்தை கிழித்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு குப்பை தொட்டியில் வீசினர். मैडम ऐसा है कि मुझे तो हो रहा है कि जब आप ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.